எடப்பாடி நகராட்சி எல்லைக்குட்பட்ட கேட்டுக்கடை பகுதியில் உள்ள தாலுகா அலுவலகம் அருகே 10 ஆண்டுகளாக 100க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தங்களுக்கு அடிப்படை வசதிகளான கழிவுநீர், வாய்க்கால், தெருவிளக்கு வசதி போன்றவை இல்லாமல் அவதிப்பட்டுள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் எந்தவொரு தீர்வும் கிடைக்கவில்லை. இதனால் குடியிருப்பு வாசிகள் அனைவரும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி கையில் பதாகைகளுடன் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் திரண்டதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த வருவாய்த்துறை மற்றும் உள்ளாட்சி அலுவலர்கள் குடியிருப்பு வாசிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாமக வேட்பாளர் திலகபாமா போட்டியிடுகிறார். இந்நிலையில் பழனி பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது பேசிய அவர், இந்தியா முழுமைக்கும் செல்லும் திட்டங்களுக்கு தங்களது ஸ்டிக்கர்களை ஒட்டுவதுதான் திமுக அரசின் சாதனை என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து குதிரை வண்டி ஓட்டியும் பஞ்சாமிர்த கடையில் நின்று பஞ்சாமிர்தம் விற்பனை செய்தும் வாக்குகள் சேகரித்தார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் திறந்த ஜீப்பில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இவர்களுக்கு ஆதரவாக திரைக்கலைஞர்கள் கருணாநிதி, ஸ்டாலின், கமல்ஹாசன் போன்று வேடமணிந்து திறந்த ஜீப்பில் இவர்களுடனேயே பின்தொடர்ந்து வாக்குகள் சேகரித்தனர். அரசியல் தலைவர்கள் வேடமணிந்த நபர்களை கண்ட பொதுமக்களுக்கு சற்று ஆச்சரியம் அளித்தாலும் திறந்த வேனில் பாதுகாப்பின்றி வாக்கு சேகரித்தது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியின் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக மாதேஸ்வரன் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள பாய்ச்சல் பகுதியில் திமுக கூட்டணி வேட்பாளர் மாதேஸ்வரன் கைத்தறியில் துணி நெய்து கூலி தொழிலாளர்களிடம் வாக்குகளை சேகரித்தார். இதில் துப்புரவு பணியாளர் ஒருவரின் காலில் விழுந்து வேட்பாளர் மாதேஸ்வரன் வாக்குகளை சேகரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். நாகை நாடாளுமன்ற தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கார்த்திகா தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் திமுக குறித்து விமர்சனம் செய்து பேசினார். அதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த செல்வராஜ் செயல்பாடுகள் குறித்து விமர்சனம் செய்தார். இந்நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கைகலப்பாக மாறிவிடுமோ என பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.